வணக்கம் தோழர்களே. வீட்டில் யார் தலைமை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப அந்த வீடு மாற்றங்களை, செயல்முறைகளை, உணர்வுகளை காட்டும். பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் வீட்டு நிர்வாகத்தை மேற்கொள்வதிலேயே சில அழகான வேறுபாடுகள் இருக்கும். ஒரு பெண் ஆளுமை வீடு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? சுத்தம் ஒழுங்கு. வீட்டில் ஒவ்வொரு இடமும் கோர்க்கையாக இருக்கும். அமைதியான சூழல். வீடு சமாதானமும் அமைதியும் நிறைந்த இடமாக இருக்கும். அன்பும் உற்சாகமும். வீட்டில் இருக்கும் குழந்தைகள், குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதியாக இருப்பார்கள். உணவு ஆரோக்கியம். சுவையான ஆரோக்கியமான உணவுகள் வீட்டின் அத்தியாவசிய அங்கமாக இருக்கும். அழகு அலங்காரம். வீடு அழகாக சுவரொட்டிகள், மலர்கள், சிறிய அலங்கார பொருட்கள் கொண்டு நிரம்பி இருக்கும். ஒரு ஆண் ஆளுமை வீடு எப்படி இருக்கும்? பயன்பாட்டு வசதி. வீட்டில் சாதாரணமாக எல்லாம் இருக்கலாம், ஆனால் வசதியான முறையில் இருக்கும். தன்னம்பிக்கை நிரம்பிய சூழல். வீடு ஆற்றல், தீர்மானம் நிறைந்த இடமாக இருக்கும். தொழில்நுட்ப வசதிகள். புதிய தொழில்நுட்ப சாதனங்கள், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் டிவி போன்றவை முக்கிய இடம் பிடிக்கும். தன்னிச்சை சுதந்திரம். வீட்டில் அதிக கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒவ்வொருவரும் தனி முடிவெடுக்கலாம். திறந்த எண்ணங்கள், வெளிப்படையான பேச்சுக்கள், திட்டங்கள், நண்பர்கள் கூடுவது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். எது சிறந்தது? ஒரு வீட்டில் ஆண் பெண் இருவரின் ஆளுமை இணைந்தால்தான் அது சிறந்த குடும்பமாக இருக்கும். அன்பு, ஒழுங்கு, சுதந்திரம், நம்பிக்கை இவை சேர்ந்தால்தான் ஒரு வீட்டின் நிலை மாறும். நன்றி தோழர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.